சிறுகதை. ஒரு மனிதனுக்கு 4 மனைவிகள் இருந்தனர். அவளின் முதல் மனைவி உண்மையான வாழ்க்கை துணையாக திகழ்ந்தாள். அவனுடைய வீட்டையும் சொத்தையும் வணிகத்தையும் கவனித்து கொண்டாள். அவள் அவனை அதிகமாக நேசித்த போதிலும் அவன் அவளை நேசிக்கவில்லை. ஒரு நாள் அந்த மனிதன் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இறந்தான். அவன் இறக்கப் போவதை அறிந்து கொண்டான். எனவே அவன் தான் அதிகமாக நேசித்த தன் 4வது மனைவியை அழைத்து, "நீ என் அருகில் இருந்து என்னை கவனித்துக் கொள்வாயா?" என்று கேட்டான். அவள் என்னால் முடியாது என்று கூறிவிட்டு போய்விட்டாள். அவள் பதில் அவனை வருந்தியது. கவலையடைந்த அவன் தன் 3வது மனைவியை அழைத்தான். அதே கேள்வியை கேட்டான். அவள், "முடியாது. இவ்வுலக வாழ்க்கை எவ்வளவு இன்பமானது. நீங்கள் இறந்தவுடன் நான் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று உள்ளேன்" என்றாள். இந்த பதிலை கேட்ட அவன் இதயம் கல்லானது. அதன் பிறகு அவ்வப்போது பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் தன் 2ஆம் மனைவியை அழைத்து அவளிடமும் அதே கேள்வியை கேட்டான். அவளோ, "நான் மிகவும் வருந்துகிறேன். இந்த முறை நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. வேண்டுமென்றால் நான் உங்களை நல்ல முறையில் அடக்கம் செய்து விடுகிறேன்" என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அவளுடைய பதிலும் அவனுக்கு இடி தாக்கியது போலிருந்தது. அவன் கண்களை மூடினான். அப்பொழுது, "நான் உங்களுடனே வருவேன். நீங்கள் எங்கே சென்றாலும் நான் உங்களை பின்பற்றுவேன்" என்று ஒரு சத்தம் கேட்டது. அது யார் என்று பார்க்க விரும்பி தன்னுடைய கண்களை திறந்து பார்த்தபோது அவனுடைய முதல் மனைவி அங்கு நின்று கொண்டிருந்தாள். அவள் உணவு குறைபாட்டால் மிகவும் மெலிந்து போயிருந்தாள். அவன் அவளிடம், "நான் நன்றாக இருந்த சமயம் நான் உன்னை நன்கு கவனித்திருக்க வேண்டும். தவறு செய்துவிட்டேன்" என்று கூறி வருத்தப்பட்டான். உண்மையில் இந்த மனிதனைப் போலவே நம் எல்லோருக்கும் 4 மனைவிகள் இருக்கிறார்கள் என்பது தெரியுமா? நான்காவது மனைவி என்பது நம்முடைய உடல். அது நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு எவ்வளவு நேரம் செலவழித்தாலும் நாம் இறக்கும்போது அது நம்மோடு வராது, நம்மை விட்டு சென்றுவிடும். 3வது மனைவி என்பது நம்முடைய உடைமைகள். சொத்து, ஆஸ்தி, வீடு, பதவி போன்றவை ஆகும். நாம் இறந்த பின்பு அவை அனைத்தும் வேறொருவரிடம் உடைமையாகி விடுகிறது. 2வது மனைவி என்பது நம்முடைய குடும்பமும் மற்றும் நண்பர்களும். எவ்வளவுதான் அவர்கள் நம்முடன் நெருக்கமாக இருந்தாலும் அவர்கள் இடுகாடு, கல்லறை, எரியூட்டும் வரை மட்டுமே தான் நம்முடன் வருவார்கள். நம்முடைய முதல் மனைவி என்பவள் நம்முடைய ஆன்மா ஆகும். பொருள், சொத்து மற்றும் சகயோகத்தை நாடும் பொருட்டு ஆன்மாவை கவனிக்காமல் விட்டுவிடுகிறோம். உயிரோடு இருக்கும்போதே தான தர்மம், பிறர்க்கு உதவி செய்தல், கல்வி கற்பித்தல் போன்ற நல்ல செயல்களை செய்வதில்லை. எனவே இறுதி நேரத்தில் புலம்புகிறோம். வாழ்க்கையின் உண்மையை அறிவோம். இருக்கும்போதே நல்லவை செய்வோம்.